மக்களே இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான செய்திகளை பத்தி தான் பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆந்திர மாநிலத்துல 2 வயசு பாப்பா காணாம போச்சு இல்லையா? அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுல கேட்டன் அகர்வால் ஷியா கோயில் அப்படின்ட்டு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? அந்த கேஸ் சம்பந்தப்பட்டு சில அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எல்னினோ சம்பந்தப்பட்டு சில விஷயங்கள் வந்து பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இந்த யுஎஸ் ஈரான் வார் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா? அது சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் பார்க்க போறோம். வெற்றிமாறன் தனுஷ் அவர்களுடைய காம்போல இப்போ முருகன் படம் ஒன்று வரப்போகுது. அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸும் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம தமிழக அரசியல் எவ்வாறு போயிட்டு இருக்குன்றத பத்தி தான் இத்தனை டாபிக்ஸை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்ககிட்ட வந்து நான் பேச போறேன். கண்டிப்பா மொக்கலாம் போட மாட்டேன். இருக்கக்கூடிய நியூஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன். வணக்க மக்களே, நான் உங்க கோகுல், இது உங்க கோகுல் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மக்களே, முதல்ல ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஞானேஸ்வரி அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய ஜானகி பாப்பா காணாம போய் இன்னியோட 35 நாள் வந்து கழிஞ்சு போகுதுங்க. ஆனா அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஃபர்ஸ்ட்லயே சொல்லிடுறேன், எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல, எந்த ஒரு துப்புமே தொடங்கல. இந்த பாப்பா வந்து கிட்னாப் பண்ணாங்களா இல்ல அந்த பாப்பா உயிருக்கு ஏதாச்சும் ஆச்சா அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியலங்க. பட் அந்த பாப்பா சம்பந்தப்பட்டு கோட்டீஸ்வர ராவ் அப்படின்ட்டு ஒரு உறவினர் இருக்காரு. அவர் மட்டும் முன்னுக்கு பின்னாக முரணாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் இப்போ அவங்களுடைய சோசியல் மீடியா பக்கத்துல, அதாவது அவங்களுடைய நியூஸ் சேனல் பக்கத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. மீடியாக்கள் வந்து தொடர்ந்து அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி அந்த பாப்பாவுடைய சொந்தக்காரரான கோட்டீஸ்வர ராவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு கார் வந்து இடிச்சிருச்சுங்க. இந்த காரு இடிச்சிட்டு எங்களை பார்த்து பயந்து வேகமா போயிட்டாங்க. அவங்க மேல எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பாப்பா பாப்பா காணாம போச்சு பாத்தீங்களா? அன்னைக்கு இந்த கார் எங்களுடைய ஊர்ல சிஹெச் அக்ரஹாரம் அப்படின்ற அந்த வில்லேஜ்ல சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் சுற்றி திரிஞ்சிட்டு இருந்தது இந்த கியா காரு. இவங்க மேல எங்களுக்கு டவுட் இருக்கு. இவங்களை பிடிச்சு விசாரிங்க. பாப்பா கண்டிப்பா அவங்க தான் கடத்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு பாணியில அவர் வந்து பேசி வச்சிருந்தாருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இதை பத்தி விசாரணை பண்ணியிருப்பாங்க என்னமோ. அதுக்கப்புறம் மறாவது நாள் அவரே வந்து சொல்றாரு, இல்லங்க, இந்த கார் வேற, அன்னைக்கு பாப்பா காணாம போன நாள்ல சுற்றி திரிஞ்சு இருக்கக்கூடிய கார் வேற, இந்த கார் வேற. இந்த கார் வந்து இப்போ எங்க ஊர்ல ஒருத்தவங்களுக்கு வந்து திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துக்கு வந்திருக்கக்கூடிய உறவினர்களுடைய காரு அப்படின்ட்டு இவ்வாறு மாத்தி மாத்தி பேசி குழப்பி வச்சிருக்காங்க. சோ போலீஸும் இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிடையாது, இவர் சொல்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா, அதோட முடிஞ்சுதா? அதுக்கப்புறம் பாப்பா கேஸ்ல வந்து கலெக்டர் வந்தாரு. கலெக்டர் வந்து அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லி 4 நல்ல வார்த்தை சொல்லி, நீங்க பயப்படாதீங்க, பாப்பாவை கண்டிப்பா மீட்டுடுவோம். எங்களுக்கு உங்க தோட்டம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான்ற இடத்துலதான் சில டவுட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய மலைவாசிகள் அந்த முந்திரி கோட்டையை பொறுக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து பாப்பாவை தூக்கிட்டு போவதற்கான வாய்ப்புகள், அந்த க்ளூ வந்து எங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா கிடைச்சிருக்கு. அதன்படி பார்க்கும்போது மலையில இருக்கக்கூடிய அந்த முந்திரி கொட்டையை பொறுக்கக்கூடிய நபர்களை வந்து விசாரிச்சா உங்களுடைய பாப்பா அங்கதான் இருக்கும். அவங்க கிட்ட ஆப்வியஸா போன்ஸ் எதுவும் இருக்காது. ட்ரைபல் பீப்புள் மாதிரி இருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி பத்தி பெருசா தெரியாது. ஸோ பாப்பா தனியா போனதால தோட்டத்துக்குள்ள அங்க முந்திரி கொட்டையை பெருக்கக்கூடிய நபர்கள் பாப்பா ஏன் தனியா வந்திருக்கு அப்படின்ட்டு கூட தெரியாதனமா தூக்கிட்டு போயிட்டு மலைகள்ல வந்து வச்சிருக்கலாம். ஸோ அதனால உங்க தோட்டத்து பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள்ல போயிட்டு ஆய்வு பண்ண போறோம் அப்படின்ட்டு போலீஸ் டீம், தெர்மல் கேமரா ட்ரோன்ஸ், மோப்ப நாய்கள் அப்படின்ட்டு போலீஸ் திருப்பியும் களமிறங்கிச்சு. கலெக்டரும் வந்தாரு. அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசினாங்க. அந்த சர்ச் ஆபரேஷன்ஸ் வந்து போய்கிட்டு தாங்க இருக்கு. ஸோ இது வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டா என்ன ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குன்னா அவங்க மீடியாக்களே பேசிட்டு வராங்க. அதாவது அந்த பாப்பாவுடைய சொந்தக்காரரான கோட்டீஸ்வர ராவ் வந்து முன்னுக்கு பின்னுக்கு முரணாக பேசிட்டு இருக்காங்க. திருப்பியும் அந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னா, ஏங்க, என்ன அன்னைக்கு இடிச்சது பாத்தீங்களா கியா கார், அந்த கார் மேல தான் டவுட்டா இருக்கு. அந்த அந்த காருக்காரங்களை நீங்க விசாரிச்சுதான் பாருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சில நியூஸ்காரங்க சொல்றாங்க, இல்ல அந்த கார்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி போலீஸ் வந்து விசாரிச்சிட்டாங்க, அவங்க கிடையாது, இவர் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ் சேனல் வந்து போலீஸ் இப்போ வரைக்கும் அந்த காரை பத்தி எந்த ஒரு டீட்டெயிலும் எடுத்து விசாரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஆல்ரெடியே சொல்லியிருந்தாரு, அந்த கார் மேல டவுட்னு சொன்னாரு, அது இப்படி இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்போ திருப்பியும் அந்த கார்காரங்க மேல தான் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு கோட்டீஸ்வர ராவ் வந்து இவர் வந்து இந்த கேஸ்ல இப்படி ஒரு செய்தியை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பயங்கர பிரேக்கிங் நியூஸ் தான் வந்து போய்கிட்டு இருக்கு திருப்பியும். அது மட்டும் இல்லாம இவர் இப்படி முன்னுக்கு பின்னாக முரணாக பேசவே நிறைய பேர் வந்து இவர் மேல டவுட் பட ஆரம்பிச்சாங்க. இவர் ஏன் மாத்தி மாத்தி பேசுறாரு, ஃபர்ஸ்ட் இவரை தீர விசாரிங்க, ஏன் இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றாரு, கார்ல இருக்கிறவங்க தான் பிரச்சனை, கியா காரு சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த கார் மேல தான் பிரச்சனைன்னு சொன்னாரு. சோ அதுக்கப்புறம் மறாவது நாள் அவரே வீடியோ போட்டு இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு திருப்பியும் அதே கார் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாரு. என்ன கதை இவரு, ஃபர்ஸ்ட் இவரை விசாரிங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம். இந்த மாதிரி பாப்பாவுடைய கேஸ் வந்து அப்படி இப்படி அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. போலீஸ்காரங்க வேற ஒரு பக்கம் வந்து அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க பிரஸ்ல. பாப்பாவை யாராச்சும் தெரியாதனமா தூக்கிட்டு போய் வச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருங்கயா, கொடுத்துட்டு 1 லட்ச ரூபா வாங்கிடுங்க. அது மட்டும் இல்லாம தெரியாதனமா கிட்னாப் பண்ணிட்டீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா விட்டுருங்க, உங்க மேல எந்த ஒரு கேஸும் ஃபைல் பண்ண மாட்டோம், எந்த ஒரு எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், 1 லட்ச ரூபா கூட கொடுத்துருவோம் பாப்பா நீங்க கொண்டு வந்து தந்ததுக்கு அப்படின்ட்டு போலீஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. ஆனா பாப்பா சம்பந்தப்பட்டு எந்த ஒரு க்ளூவோ எவிடன்ஸோ எதுவுமே கிடைக்கல. பட் கான்ட்ரோவர்சிஸ் மட்டும் பயங்கரமா சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. 35 நாள் கழியுது, அந்த பச்சை பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. அது மிகப்பெரிய ஒரு மனக்கஷ்டத்தை வந்து இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்படுத்தி விடுதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் திருப்பியும் சொல்றேன், நம்மளுடைய கடவுளை தொடர்ந்து நம்ம வந்து பிரார்த்தனைகளை வந்து பண்ணுவோம். நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது ஏதாச்சும் பண்ணுதான் பார்ப்போம். பாவம் அந்த குழந்தை கண்டிப்பா கிடைச்சாகணும். ஸோ அந்த நம்மளுக்கு மீறி இருக்கக்கூடிய சக்தியை நம்ம வந்து தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பா பாப்பா வந்து கிடைக்கும்னு நம்புறேன். ஸோ செகண்ட் ஒரு டாபிக் என்னன்னு பார்க்கும்போது,
மகாராஷ்டிரா மாநிலத்துல பூனேல வந்து கேட்டன் அகர்வால் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸ்மேன், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பிசினஸ்மேன், சின்ன வயசு தான். ஸோ அந்த பையனை, அந்த கேட்டன் அகர்வால் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய, கேட்டன் அகர்வால் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய வருங்கால மனைவியான ஷியா கோயல் அப்படின்ற அந்த பெண்ணு லோகாகாட் அப்படின்ற மும்பையில் இருக்கக்கூடிய, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டைக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹைட்டான இடத்துல வந்து தள்ளி விட்டுட்டா ஷியா கோயல் மற்றும் சோ கால்டு ஷியா கோயலுடைய காதலன் சேட்டன் சௌத்ரி அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் வந்து நாடகம் ஆடுறா அப்படின்ட்டு கேஸ் வந்து எழுந்தது. ஆல்மோஸ்ட் ஷியா கோயலும் அந்த ஷியா கோயலுடைய காதலன் சேட்டன் சௌத்ரியா தான் இந்த கேட்டன் அகர்வாலை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு கேஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே இதை வந்து பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆல்மோஸ்ட் ஷியா கோயல் தான் இதை பண்ணியிருக்கா அப்படின்றத பத்தி ரொம்ப ப்ராப்பரா டீடைல்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நியூஸை வந்து வெளியே விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பெண் சம்பந்தப்பட்டிருக்கூடிய எவிடன்ஸ் ஒவ்வொன்றும் பேசுதுங்க, இந்த பெண் தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த கேஸ்ல வந்து ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் படி பார்க்கும்போது என்னன்னா, அதாவது ஷியா கோயல் மற்றும் அந்த பெண்ணுடைய காதலன் சேட்டன் சௌத்ரி, இவங்க 2 பேருக்கும் இந்த கேட்டன் அகர்வாலை ஷியா கோயல் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவதற்கு முன்பு திருமணம் செஞ்சிருக்காங்க, இந்த சேட்டன் சௌத்ரியும் ஷியா கோயலும். இதை வந்து மறைச்சிட்டு தான் இந்த கேட்டன் அகர்வால் கூட ஷியா கோயல் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கா, அவனை வந்து லிட்டரலி ஏமாத்திருக்கா அப்படின்ட்டு போலீஸ் இப்போ வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து முன் வச்சிருக்காங்க. ஸோ இதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது, போலீஸ்க்கு ஒரு வகையான போட்டோ என்பது ஆதாரமாக கிடைச்சிருக்கு. அந்த போட்டோவில் ஷியா கோயல் மற்றும் சேட்டன் சௌத்ரி அப்படின்ட்டு ஷியா கோயலுடைய காதலன் 2 பேரும் திருமண கோலத்துல வந்து நின்று இருப்பதாகவும், ஸோ அதற்காக இவங்களுக்கு எங்க கல்யாணம் ஆச்சு, எங்க இதெல்லாம் நடந்தது, அந்த மேரேஜ், இப்படி எல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ போலீஸ் வந்து முற்பட்டு அவங்களுடைய அந்த திருமணம் சார்ந்த சர்டிபிகேட், ரிஜிஸ்டர் சர்டிபிகேட் எங்கேயாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த தேடுதல் பணியில வந்து ஈடுபட்டு வராங்க போலீஸ். இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா இந்த கேஸ்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா மாறிடுங்க. லிட்ரலி கிரைம்க்கு இந்த பெண் வந்து முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பா இந்த பெண்ணை வந்து சஸ்பெக்டா, பிரைம் சஸ்பெக்டா கருதிடுவாங்க. மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க கூட கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க கூட என்கேஜ்மெண்ட்டை தாண்டி திருமணமே ஆயிட்டு இருக்கும், அதுக்குள்ள கொலை பண்ணிருக்கானா இதற்கு காரணம் என்ன? ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கா அப்படின்ற இந்த ஒரு கோணத்துல வந்து பார்க்கப்படும் இல்லையா, அதனாலே இவ பயங்கர சஸ்பெக்டா மாறுவா. அது மட்டும் இல்லாம இந்த கேட்டன் அகர்வால் அவருடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவங்களுடைய அப்பா வந்து நம்மளுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஐ மீன் ஒரு இமெயில வந்து அனுப்பியிருக்காங்க. அதுல அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு தெரியுமா? அந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவ்வளவு மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க. சோ இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஷியா கோயல் மற்றும் சேட்டன் சௌத்ரிக்கு 2 பேருக்குமே முக்கிய தண்டனை வந்து தரணும். இதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தண்டனை கிடைச்சாதான் கேட்டன் அகர்வாலுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும். ஸோ அதுக்கப்புறம் கேட்டன் அகர்வால் வந்து இறந்து போனார் இல்லையா, அந்த இறந்து போன 10 நாள்லயே கேட்டன் அகர்வாலுடைய அப்பாவுடைய அப்பா இறந்து போயிருக்காருங்க. அதாவது கேட்டன் அகர்வாலுடைய தாத்தா வந்து இறந்து போயிருக்காரு. அத கூட அவங்களுடைய அப்பா வந்து சொல்றாரு, அவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்றாரு. 2 முக்கியமான பேர் இழப்புகளை வந்து உங்களுடைய குடும்பம் சந்திச்சிருக்குங்க. பாவம் எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்களேன் இதெல்லாம் கேட்கும் போதே. சோ போலீஸ் இப்ப வந்து தீவிர விசாரணையை வந்து இந்த ஷியா கோயலுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பண்ணிக்கிட்டு வராங்க. ஷியா கோயலுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வந்து ஏதோ சில உண்மைகளை வந்து சொன்னதாகவும், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்னும் டெப்தா அவங்க வந்து விசாரணை பண்ணிட்டு இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரத்துல சில அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம போலீஸ் அந்த ஷியா கோயிலுடைய போனு, அதுக்கப்புறம் அவங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டு, போட்டோஸ் எல்லாமே இப்போ வந்து ரெக்கவர் பண்ணக்கூடிய அந்த வேலையில இறங்கியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ கண்டிப்பா இந்த கேஸ்ல மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் வரும்ன்ற மாதிரி தான் தோணுது. தேர்ட் முக்கியமான இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் காம்போ திருப்பியும் சேர்ந்திருக்குங்க. இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஜூனியர் என்டிஆர் அவர்களை வைத்து திரிவிக்ரம் அப்படின்ட்டு ஒரு டைரக்டர் காட் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு படத்தை வந்து எடுக்க போறாருங்க. ஐ மீன் அதற்கு முக்கிய உந்துகோல், முக்கியமான ஒரு மையக்கரு யாருன்னு பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகர். ஸோ அந்த முருகரை வச்சு படம் எடுக்க போறாங்க. தப்பு எதுவுமே கிடையாது. முருகரை வச்சு நம்ம கடவுளை வச்சு படம் எடுத்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானேங்க, நம்ம வாழ்த்த தானே போறோம். பட் அங்க ஒரு கான்ட்ரோவர்சி எழுந்ததுங்க. அந்த கான்ட்ரோவர்சி என்னன்னு பார்க்கும்போது, அதாவது அந்த படத்துடைய ப்ரொடியூசர் நாகவம்சியம்ட்டு ஒரு நபர் இருக்காருங்க. அவர் எக்ஸ்போஸ்ட்ல என்ன போஸ்ட வந்து பதிவு பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி பானின் நார்த், அவரு பிறந்தது ஃபுல்லா நார்த்ல பிறந்தாரு, மத்தியில இருந்தாரு, ஆண்டாரு, அதுக்கப்புறம் சவுத்துல வந்து வழிபடப்படுகிறார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு எக்ஸ்போஸ்ட் போட்டோம்னா நம்மளுடைய தமிழர்களுக்கு சரியான கோவம் வந்துச்சு. நான் அது நார்த்ல பிறந்தாரு, மத்தியில ஆண்டாரு, வளர்ந்தாரு, இங்க வந்து வழிபட்டு இருக்காங்களா, என்ன கதை இது? அவர் பிறந்ததே இங்கதான், நாங்க தான் முருகனை வந்து தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம், எங்களுடைய தமிழ் கடவுள் அவரு, தமிழ் இனத்தின் தலைவன் அவரு, அவரை போயிட்டு இப்படி நார்த்ல பிறந்தாரு அங்க வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, சரி வாய் கூசாம இப்படி போய் சொல்றீங்க, ஒரு கோயில் காமிங்க நீங்க உங்க சைட்ல, அவர் வந்து அங்க பிறந்தாரு வளர்ந்தாரு ஆண்டாரு அப்படின்னு சொல்றீங்க, ஒரே ஒரு கோயில் காமிங்க அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நபர்களே, எங்க அவர் வந்து ஒரு தமிழ் கடவுளுங்க, நீங்க எப்படி இப்படி இங்க வந்து பிறந்தாரு அப்படின்ட்டு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல உள்ளங்கள் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு படம் எடுக்க போறோம்னா அதுக்கு வந்து அது என்ன சொல்லுவாங்க, பிரபலப்படுத்திடணும். அதற்கு இவங்க யூஸ் பண்ணியிருக்க டூல் தான் இந்த நெகட்டிவ் ப்ரமோஷன் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு.
ஏதோ ஒரு எக்ஸ்போஸ்ட போட்டு இப்போ அவங்க எடுக்கக்கூடிய இந்த படத்தை வந்து பயங்கரமா ப்ரமோட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா நம்ம தமிழர்கள் பயங்கரமா கொந்தளிச்சுட்டாங்க. நடு முருகன் வந்து நாட்டுல பிறந்தாரா அப்படின்ட்டு சரியான கொந்தளிப்பு. இங்கேயும் ஒரு சிலர் வந்து ஆமாங்க நாட்டுல தான் இமயமலையில தான் பிறந்தாரு அப்படி இப்படின்ட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் இந்த முருகாற்றுப்படை பாடல்கள் இதுல இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதுக்கு விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு வராங்க. பட் ஒரு சிலர் இதுக்கு வந்து முரண்பாடு கருத்துக்கள் அப்படின்ட்டு இவ்வாறு போய்கிட்டு இருக்கு. இந்த எல்லாத்தையும் ஒரு பக்கமா நம்ம வந்து வச்சிருவோம். நீங்க வந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா படம் எடுங்க, தப்பு கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. படம் நல்லா இருந்தா எல்லா இடத்துலயும் அதை வந்து கொண்டாட போறாங்க, மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த இடத்துல வந்து சாமி இங்க பிறந்தாரு, இங்க வழிபட்டாரு, இங்க இருந்தாரு, இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் தானே. இது வந்து ஒரு வகையான ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுந்தானே. அதாவது மக்களே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு சாதி என்னன்னு கேட்கக்கூடாது, அவங்களுடைய மதம் என்னன்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு வகையான ஒரு ஒரு எப்படி சொல்றது, மனிதர்களை வந்து பிரிக்கக்கூடிய ஒரு செயலாக மாறும். புரியுதுங்களா? சோ அது போன்ற விஷயங்கள் எப்பயுமே பிரச்சனைக்கு உட்படுத்தி விடும். இந்த சாமி சமயம் சாதி சமயம் இது போன்ற விஷயங்களை பற்றி பேசுறது. சோ அந்த வகையில இவர் பேசியிருக்கிறது தப்புன்ற மாதிரி தான் தோணுதுங்க. நார்த்ல பிறந்தாரு, மத்தியில வளர்ந்தாரு, சவுத்துல வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்றதுதான் தப்பு. அதெல்லாம் சொல்லாம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் பாருங்க, அவர் எவ்வளவு அழகா போஸ்ட் போட்டிருக்காரு. பார்வதியின் மகன், சிவனுடைய மகன், படை தளபதி, சாமிகளுக்கெல்லாம் படை தளபதி அப்படின்ட்டு ஆஹா ஓஹோன்னு கேட்டிருக்காரு. போற்றி புகழ்ந்தா தப்பே கிடையாதுங்க. அதை வந்து கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு இனத்தோடைய வரலாறை வந்து திருடும் போது அது பிரச்சனைக்குரியதாக தான் மாறும். இதுதான் நடந்தது. இப்போ நம்ம தமிழ்ல வெற்றிமாறன் மற்றும் தனுஷ் அவர்கள் இணைந்து தமிழ் முருகன் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டை வந்து பண்ண போறாங்க. அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுங்க. அந்த கிளிம்ஸ் எல்லாம் பார்த்தோம், வேற லெவலா இருக்கு. யானை மேல முருகர் கோலத்துல தனுஷ் அவர்கள் வந்து உட்கார்ந்துட்டு வராரு. ஸோ அதுல மியூசிக் போட்டிருக்காரு பாருங்க, சாய் அபியங்கர்ப்பா, வேற மாதிரி இருக்கு. இதை வந்து டீகோட் பண்ணி ஒரு சிலர் வந்து இந்த பாட்டு பாத்தீங்களா திமுகவுல வருகிறார் அப்படின்ட்டு அந்த சாங்கை தான் கொடுத்துக்கிட்டு வந்து அபியங்கர் இங்க போட்டிருக்காரு. இல்ல கருப்பு படத்துல வரக்கூடிய அதே பீட்டு தான் இங்கே வந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு முன்னுக்கு பின்னாக பேசிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த நம்மளுடைய அனிருத் அவர்களை எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் சாய் அபியங்கர் அவர்களை வந்து வச்சு பேசிட்டு வராங்க. பட் எனிவே யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருந்து செம்மையா இருந்தது. அவர் நினைச்ச அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல கான்ட்ரோவர்சி வாய்கள் கான்ட்ரோவர்சி தான் பேசும். ஆனா சரியான ஒரு போட்டி என்பது இந்த இடத்துல வந்து ஏற்பட்டுருச்சுங்க. இந்த நாகவம்சி அப்படின்ற அந்த ப்ரொடியூசரால அவர் வாயாலே அவர் வாப்பு வச்சுக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப வந்து சொல்ல தோணுது. ஏன்னா இப்போ இவங்க அனௌன்ஸ்மெண்ட் வெளியே விட்ட உடனே இது பயங்கர பேன் இந்தியா லெவல்ல வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதை வந்து ஒரு சிலர் வந்து நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு வராங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒற்றுமையா இருக்கக்கூடிய நம்ம இந்தியாவில இது போன்ற பிரச்சனைகள் வரவே கூடாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி விடாதீங்க, நார்த் வர்சஸ் சவுத் அப்படின்ட்டு. தப்பு. இதை வந்து லிட்டரலி அதை வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா வரலாறு திருட்டு, இந்த சாமியை வந்து அங்க ப்ராஜெக்ட் பண்றது, இந்த பக்கம் ப்ராஜெக்ட் பண்றது, அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது. நாகவம்சி அவர்கள் போட்டார் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்ட், அந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும். கடவுள் என்பவர் எல்லாருக்கும் சமமானவர், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஒரு சரியான ஒரு போட்டி என்பது ஏற்பட்டிருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா திரிவிக்ரம் டைரக்ஷன்ல என்டிஆர் அவர்கள், அவரு ஃபேமஸான ஒரு ஆக்டர். அதுக்கப்புறம் நம்ம அனிப்ரோ வந்து மியூசிக் இந்த படத்துக்கு காட் ஆஃப் வார் அப்படின்ட்டு இவங்க தெலுங்கு சார்ந்து இருக்கக்கூடிய படத்துக்கு அனிப்ரோ மியூசிக். இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்மளுடைய தனுஷ், ஹாலிவுட் ஆக்டரு நம்மளுடைய தனுஷ். வெற்றிமாறன் அவர்கள் சும்மாவா சொல்லணும் அந்த மனுஷனை பத்தி, ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நின்று பேசுவோம் இப்போ வரைக்கும். அப்பேற்பட்ட மனுஷன் முருகனை வச்சு படம் எடுக்க போறாருன்னா கூஸ் பம்ப்ஸுக்கு அளவு இல்லாமையா இருக்க போகுது, வேற லெவலா இருக்க போகுது, மாற்று கருத்தே கிடையாது. சாய் அபியங்கர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய மொத்த படமும் இட்டு இப்போ வரைக்கும் அவர் மியூசிக் போட்டு வெளியே வந்திருக்கக்கூடிய படம் எல்லாமே. இப்படி போயிட்டு இருக்க போட்டி, ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி. ஒண்ணு தெலுங்கு படம், இன்னொன்னு தமிழ் முருகன் அப்படின்ட்டு இந்த படத்துக்குள்ளதான் போட்டி அப்படின்ற மாதிரி இப்ப வந்து மாறி போச்சு ஒரே ஒரு எக்ஸ் போஸ்டால. எனிவே ஃபோர்த் ஒன் நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய தமிழ்நாடு சம்பந்தப்பட்டிருக்கூடிய அரசியல் தான். முக்கியமா டிவிக்கு சம்பந்தப்பட்டிருக்கூடிய ஏகப்பட்ட நியூஸ் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய கனிம வளத்துறை அமைச்சர் DK பிரபு அவர்கள் வந்து சட்டவிரோதமாக இந்த கனிம வள கொள்ளை வந்து பண்றாங்க இல்லையா, அது போன்ற செயல்கள் வந்து மேற்கொண்டு நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த கனிம வளம் சார்ந்து அரசு அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, முக்கியமான அதிகாரிகள், பேஸ் லெவல்ல மட்டும் இல்லாம முக்கியமான அதிகாரிகள் எல்லாரையும் இப்ப வந்து வேற 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 பணிக்கு வந்து மாத்திட்டாங்க. ஸோ வெவ்வேறு இடத்துக்கு வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த கனிம வள கொள்ளையில வந்து நிறைய அதிகாரிகள் வந்து முன்னுக்கு பின்னாக வந்து நடந்துக்கிறாங்க, இது போன்ற லஞ்சம் லாவண்யம் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு அரசல் புரசலான நியூஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கவே, இப்போ அந்த கனிம வளத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எல்லாருமே கூண்டோட ஒவ்வொரு பக்கமா மாத்தி விட்டுட்டாங்க அரசு அதிகாரிகள். இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், மாற்று கருத்தே கிடையாது. இங்க ஒரு சிலர் வந்து டிமாண்ட் வேற வைக்கிறாங்க. இந்த டிமாண்ட் என்னன்னா தமிழக அரசுக்கு டிமாண்ட். அதாவது நிறைய அதிகாரிகள் வந்து தப்பு செஞ்சிருக்காங்கன்னு தெரியுது, அந்த அதிகாரிகளை நீங்க ஏன் வந்து சும்மா வர்றீங்க, அவங்க யாரு தப்பு செஞ்சிருக்கா, என்ன தப்பு செஞ்சிருக்கான்னு பார்த்து அவங்களுடைய வேலையை வந்து பிடுங்குங்க. மக்களுடைய வரி பணத்தை, நம்மளுடைய இயற்கை தாயோடைய அந்த கனிம வளத்தை எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டுருக்கக்கூடிய அந்த லஞ்சம் பார்த்துருக்கக்கூடிய அவங்கள வந்து நீங்க பனிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் இப்ப வந்து போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் திருமாவளவன் அவர்கள், விசிகா கட்சியுடைய திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்னா ஆகணும், ஒன்னா சேரணும், ஒரு அணிக்கு வரணும். ஏன்னு பார்த்தோம்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும்
இருக்கக்கூடிய எதிரி வந்து பிஜேபி தான். அதே பக்கம் என்டிஏ கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய ஒரு எதிரி வந்து பிஜேபி தான். ஸோ அதனால ஏன் நீங்க டிவிக்கவும் டிஎம்கேவும் என்டிஏல வந்து இணையக்கூடாது? இப்போ கேரளால கூட பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய 2 கட்சியுமே என்டிஏ கூட்டணியில இருக்காங்க. ஆனா அங்க 2 பேரும் எதிரிகள் தான். போட்டி போடக்கூடிய நபர்கள் 2 பேரும் ஒண்ணாகலையா? அதனால நீங்க 2 பேரும் ஒண்ணாகணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் நம்மளுடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை வந்து அடிக்கிருக்காரு. செந்தில் பாலாஜி அவர்கள் மேல வந்து அடிக்கிருக்காரு. பிரஸ் மீட்ல சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கரூர் சம்பவம் வந்து ஏற்பட்டது பாத்தீங்களா, அப்போ ஜஸ்ட் வித்தின் சில நிமிஷங்கள்லயே செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படிங்க கேமராவோடய அந்த இடத்துக்கு வந்தாரு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாரு அப்படின்ட்டு இவ்வாறான கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மாவட்டத்துடைய எஸ்பிக்கே இது வந்து தெரியாது. அதுக்கு முன்னாடி எப்படி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போனாரு, இது எப்படி ஆல்ரெடி பிளான்டு மாதிரி வந்து தெரியுது அப்படின்ற ஒரு கோணத்துல அவர் வந்து பேசி வச்சிருக்காருங்க. அது ஒரு பக்கம் பயங்கர அரசல் புரசலாக இப்போ வந்து நியூஸ் சேனல்ல வந்து போயிட்டு இருக்கு. அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய வேலையிலையும் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ரீசெண்டா ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல லிட்டரலி அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்து பேச முடியுமோ டிஎம்கே ஸ்டாண்ட் எடுத்து அவர் வந்து பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த கரூர் சார்ந்து இறந்து போயிருந்தாங்க இல்லையா 41 நபர்கள். அதுல ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த பணி நியமன ஆணை என்பது நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கொடுத்தாரு இல்லையா, அதுல நிறைய பேர் வந்து கண் கலங்கி அந்த ஆணையை வந்து வாங்கியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து ஒவ்வொருத்தர் வந்து இழந்திருக்காங்கன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வழி என்றது வார்த்தைகளால நம்ம வந்து விவரிக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அதே கரூர்ல ஒரு 850 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு காலனி நிறுவனம் என்பது வரப்போகுதுங்க. ஸோ அந்த நிறுவனத்துல நிறைய 3 மாவட்டங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கலாம் அப்படின்ட்டு வேற சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இவை சூப்பரான விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதே கரூர் மாவட்டத்துல கிருஷ்ணராயபுரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்க ஒரு ஸ்கூல் பசங்களுக்கு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க, ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சிருக்காங்க. இது வந்து இந்த நியூஸ் வைரலாகவே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கார் பாத்தீங்களா, அவர் வந்து அந்த ஸ்கூல் சார்ந்திருக்கக்கூடிய ஹெட்மாஸ்டரை 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. நீங்க எப்படி அரசியல் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஸ்கூல்ல போட்டு காமிக்கலாம்? படிக்க போகக்கூடிய பிள்ளைகள் வந்து படிக்கிறத மட்டும்தான் பார்க்கணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் அங்க வந்து நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்ஷன் எடுத்துட்டாருங்க. 2 பேரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்குங்க. அந்த நியூஸை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அதாவது நிதி ஆயோக்கின் மூலமாக ஒரு செய்தி என்பது வந்திருக்கு. அந்த செய்தி என்னன்னு பார்க்கும்போது நம்மளுடைய இந்தியாவுல கிட்டத்தட்ட 94,000 அரசு பள்ளிகள் என்பது மூடப்பட்டிருக்குங்க. அதற்கு நேருக்கு எதிராக பிரைவேட் ஸ்கூல்ஸோடைய நியூ ஓப்பனிங் வந்து நிறைய போயிருக்கு. இங்க ஒரு பக்கம் டிராஸ்டிக்கா அரசு பள்ளிகளுடைய அந்த வீழ்ச்சி என்பது தொடங்கிடுச்சு. பிரைவேட் செக்டார் ஸ்கூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோடைய உயரம் என்பது அதிகமா போய்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல ஆதங்கமா ஒரு விஷயத்த வந்து சொல்லிக்கிறது என்னன்னா, அதாவது நிறைய கவர்மெண்ட் இந்த இடத்துல எங்களுடைய ஸ்டேட்ல சூப்பரா இருக்குப்பா ஸ்கூலு, சூப்பரா இருக்குப்பா இங்க இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், அரசு பள்ளி மாணவர்களுக்கு அது கிடைச்சிட்டு இருக்குப்பா இது கிடைச்சிட்டு இருக்குப்பான்னு ஜஸ்ட் வாயளவுல போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா 94,000 ஸ்கூல்ஸ் அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னா இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்க? அப்போ பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளவு அழகா நடத்திட்டு வராங்க, அவ்வளவு சூப்பரா பண்ணிட்டு வராங்கன்றதுக்காக தானே அதுங்களுடைய வளர்ச்சி அப்படி போய்கிட்டு இருக்கு. இங்க அரசு பள்ளி சார்ந்திருக்கக்கூடிய வளர்ச்சி ஒண்ணுமே கிடையாது. ஸோ அதை பார்த்து இந்த அரசு பள்ளியை பார்த்து கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க? ஸோ அதுதான் முக்கியமானது. நம்ம பள்ளியில எந்த அளவுக்கு சூப்பரா கொண்டு வரோமோ மாணவர்களை, அந்த அளவுக்கு நம்ம இந்தியா வளர்ந்து நிற்கொன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் இந்த அரசு பள்ளி சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு ஐக்கியூ பவர் என்ன சூப்பரா இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஒரு எஜுகேஷன் கொடுத்தாங்க, செம்மையா இருக்கும். ஜஸ்ட் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒரு 11th 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் 2 பேரும் நிக்க வச்சு ஸோ அவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த திங்ஸ், அந்த படிப்பு சார்ந்திருக்கக்கூடிய திங்ஸை நீங்க கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு முன்னுக்கு பின்னாக முரணு இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அரசு பள்ளி சார்ந்து கவனம் இந்த இடத்துல அரசுக்கு வர வேண்டும். ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல அதுல கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். 94,000 ஸ்கூல்ஸ் வந்து மூடப்பட்டிருக்குன்னா என்ன கதை இது? அதுக்கப்புறம் இப்போ நம்மளுடைய இந்தியாவுடைய உள்துறை அமைச்சகம் இருக்கு பாத்தீங்களா, அவங்க மாநில அரசுகளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே ஐயா உங்க உள்ளூர்ல நடக்கும் பாத்தீங்களா அந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுடைய வாழ்த்து பாடல்களை மாநிலத்துடைய அந்த பாடல்களை போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழ் தாழ் வாழ்த்து சம்பந்தப்பட்டு ரீசெண்டா பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது இல்லையா, ஏன் தமிழ் தாழ் வாழ்த்தை வந்து நீங்க ஃபர்ஸ்ட்ல போடல, ஃபர்ஸ்ட்லயே இந்த தேசிய கீதத்தை வந்து போடுறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தது இல்லையா, அது போன்ற பிரச்சனைகளுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு கட்டியாச்சு. ஸோ உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லிடுச்சு, உங்களுடைய மாநிலம் சார்ந்த பாடல்களை வந்து போட்டுடுங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய தேசிய கீதம் வந்தே மாதரம் இது போன்ற சாங்ஸையும் வந்து போடுங்க. அதுல வந்து எந்த ஒரு பிழை இல்லாம கரெக்டா உச்சரிப்புகளோட அந்த சாங்கை வந்து பாட வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இப்ப வெளியே வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வி த லீடர்ஸ் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களுடைய அந்த இயக்கம் சம்பந்தப்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு என்பது நடக்க போகுது. அது சம்மந்தப்பட்டிருக்கூடிய அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து மாநாட்டில் வந்து பேச போறாரு. ட்ரக்ஸை வந்து கிளீன் பண்ணும் விதமாக அந்த மாநாடு என்பது இருக்க போகுது. தமிழ்நாடு அளவுல ட்ரக்ஸோடைய புழக்கம் வந்து இருக்கக்கூடாது.
அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை முன்னிறுத்தி அந்த மாநாடு என்பது இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டோம், அவருடைய பேச்சு என்பது தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு நேருக்கு எதிராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம், இன்னைக்கு மாநாடு நடந்து முடிஞ்சிடும். ஸோ ஆல்மோஸ்ட் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பேசியிருக்காருன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த் முக்கியமான இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்க்கும்போது, அதாவது யூஎஸ் ஈரான் வார் ஒவ்வொரு நாளைக்கும் பயங்கர பெரிய பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்குங்க. எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது, ஓகே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமா நம்மளுக்கு கேஸ் சிலிண்டர் இந்த பெட்ரோல்லாம் வந்துடும், பிரச்சனை இருக்காதா அப்படின்ற மாதிரி நினைச்சா திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா அடிச்சிருக்கு பாருங்க அடி, ஈரான சரியான அடிங்க, அந்த அளவுக்கு அடிச்சு பொழந்திருக்கு. இப்போ ஈரானுடைய அதிபரான மசூத் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, பல ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டுருக்காருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரானை பத்தி ஏடாகூடமா பேசிட்டாரு. ஈரான் வந்து பாருங்க அவங்க மோசமான மனிதர்கள் அப்படி இப்படின்ட்டு அவர் வந்து பேசவே, மசூத் அவர்கள், ஈரானுடைய அதிபர் மசூத் அவர்கள், உங்களுடைய கையெல்லாம் ரத்தக்கரை படிஞ்ச கை, அதாவது குழந்தைகளை வந்து கொன்னு அதன் மூலமாக ரத்தக்கரை இருக்கக்கூடிய உங்களுடைய கை அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து வார்த்தைகளை வந்து விட்டுருக்காருங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு வாட்டி ஈரான்ல அடிக்கும்போது ஸ்கூல் மேல அடிச்சிருச்சு, அதுல நிறைய குழந்தைகள் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அந்த நியூஸ் எல்லாம் நமக்கு வந்து தெரியும். அதனாலதான் வந்து ஈரானியர்களை வந்து திட்டவே இந்த இடத்துல வந்து மசூத் அவர்கள் அதற்கு எதிர்வினை ஆற்றிருக்காங்க. ஸோ இன்னொரு நியூஸ் வந்து அரசியல் புரசலாக வந்து போயிட்டு இருக்கு. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய புஷர் ப்ராவன்சி அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இப்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்க. ஈரான்லேயே இது மட்டும் தான் ஆக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல வந்து யூஎஸ் வந்து தாக்குதல் பண்ணிடுச்சு அப்படின்ற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து சுற்றி தெரிஞ்சுட்டு இருந்தது. எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பவர் பிளான்ட் வந்து ப்ராப்ளம் மட்டும் ஆயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொரு செர்னோபில் பேரழிவை வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அணு கதிர்வீச்சு, இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னும் போது அதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு சந்ததியும் பாதிக்கும் இந்த அணு கதிர்வீச்சின் மூலமாக, அவ்வளவு பிரச்சனை ஏற்படும். அதனால தான் நிறைய பேர் வந்து பயந்தாங்க. பட் ஈரான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகல, ஸோ அந்த பவர் பிளான்ட் வந்து சேஃபா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை நினைக்கும் போது ஒரு பெருமூச்சை வந்து நம்ம வந்து விடலாம், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு உயிர் சேதம் என்பது ஏற்படுங்க, மாற்று கருத்தே கிடையாதுங்க. அமெரிக்கா போலக்கடி அடிச்சிட்டாங்களா ஈரான் அதுக்கு பதிலுக்கு இங்க கல்ஃப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஈரான் தன்னுடைய ருத்ர தாண்டவத்தை வந்து ஆட தொடங்கிடுச்சுங்க. அதாவது கல்ஃப்ல இருக்கக்கூடிய குவைத்துல ஈரான் தொடர்ந்து சரியான மிசைல் அட்டாக். ஸோ குவைத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம் வெளிப்படையா சொல்றாங்க, ஈரான் நீங்க வந்து அளவுக்கு மீறி போய்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க லிமிட்டை, எங்களுக்கும் பொறுமை இருக்கு பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி குவைத் ஒரு பக்கம் வந்து சொல்லியிருக்கு. பட் ஈரான் வந்து அமெரிக்கா மேல இருக்கக்கூடிய மொத்த கோவத்தையும் கல்ஃப் கண்ட்ரிஸ் மேல வந்து காமிச்சிட்டு இருக்குங்க. யூஎஸ் வந்து ரீசெண்டா ஈரானுடைய முக்கியமான தலைநகரான பேந்திராபாஸ் மேல வந்து தாக்குதல் வந்து பண்ணிட்டாங்க. பேந்திராபாஸ் மேல வந்து தாக்குதல் பண்ண உடனே ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு, ஃபுல்லா கல்ஃபை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியன் ப்ராஜெக்ட் வந்து ஒன்று போயிட்டு இருக்குங்க ஈரான்ல, சவாக்கர் அப்படின்ற ஒரு போர்ட்ல நம்மளுடைய இந்தியா சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வேலைகள் என்பது அங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்ட்ல அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெரிடைம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு டவர் மேல யூஎஸ் அட்டாக் பண்ணிருக்கு பாருங்க. லிட்டரலி அந்த டவரே ஃபுல்லா நிலை குலைந்து போயிடுச்சுங்க. அந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை இந்த சவாக்கர் போர்ட் மேல நம்ம இந்தியா இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சவாக்கர் போர்ட் மேல வந்து யூஎஸ் வந்து தாக்குதல் வந்து பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரானை சார்ந்திருக்கக்கூடிய மிசா அப்படின்ற ஒரு நியூஸ் ஏஜென்சி வந்து ஒரு தகவலை வந்து வெளியே விட்டுருக்கு. ஐஆர்ஜிசியை சார்ந்திருக்கக்கூடிய 3 முக்கியமான ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்குங்க. ஈரானே அபிஷியலா வந்து சொல்லிட்டு இருக்கு. அப்போ ஈரான் எந்த அளவுக்கு டென்ஷனா இருக்கும், அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடிய இடமே கல்ஃபா தான் இருக்கும் எண்ட் ஆஃப் த டேல. ஸோ இவ்வாறான செய்திகள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து ஆர்மி சீஃப் அப்பாஸ் அவர்கள், ஈரானுடைய அப்பாஸ் அவர்கள் ஆர்மி சீஃப் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து ஃபோன் பண்ணி, யூஎஸ் அளவுக்கு மீறி போயிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து சொல்லி நிறுத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருந்தோம்னா அந்த அளவுக்கு அடி பயங்கரமா விடும் அப்படின்ற மாதிரி ஆர்மி சீஃப் அப்பாஸ் அவர்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபோன் பண்ணி யூஎஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்திருக்காருங்க. இது கூடவே இஸ்ரேலும் தயாராகி நின்றுட்டு இருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஐ அலாட்ல வந்து இருந்துகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு எங்க கிட்ட இருக்கக்கூடிய மொத்த ஃபோர்ஸை வச்சும் நாங்க வந்து ஈரான் அடிப்போம். அதாவது இஸ்ரேலுடைய ஆர்மி சீஃப் இருப்பாங்க பாத்தீங்களா, ஏஎல் ஜமீர் அப்படின்ற ஒரு நபருங்க, ஆர்மி சீஃப். அவர் வந்து சொல்றாரு, ஹை அலர்ட்ல வந்து இருக்கோம் இஸ்ரேல், நாங்க எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சான்ஸ் திருப்பியும் ஈரானை வந்து அடிக்கிறதுக்கு, எங்களை மட்டும் ஏதாச்சும் சீண்டி பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஈரானுக்கு விழும் பாருங்க அடி அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு பக்கம் வந்து இஸ்ரேலை சார்ந்திருக்கக்கூடிய ஆர்மி சீஃப் வந்து பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களுங்க என்ன மாதிரி அந்த மனுஷன் வந்து பேசி வச்சிருக்காரு, அதுதாங்க இந்த இடத்துல வந்து பயங்கர பேசுபொருளா மாதிரி இருக்கு. அதாவது என்னோட உயிருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்க, ஈரானை மொத்தமா முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை வச்சு ஈரானை மொத்தமா முடிச்சிருங்க அப்படின்ட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் தான் பிரேக்கிங் நியூஸா வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அவர் வந்து சொல்றாரு, என்னை வந்து முடிச்சிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எண்டு பிறந்துரும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்காதீங்க. ஈரானை பார்த்து சொல்றாரு, எனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எங்களுடைய சோல்ஜர்ஸ்க்கு, எனக்கு மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா முடிச்சிருங்க ஈரான் கதையை அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி இருக்கிறது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை வந்து ஒரு பக்கம் வந்து ஏற்படுத்தி விட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாம டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து இப்போ இஸ்ரேலுடைய பிரதமரான பெஞ்சமின் நெத்தன்யாஹுக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து பேசியிருக்காரு. இவங்க 2 பேர் ஃபோன் பண்ணி பேசினாலே நம்மளுக்கு வந்து தெரியும்
நெக்ஸ்ட் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கலியபரங்கள் வந்து ஏற்பட போகுது அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க பேசுறாங்கனாலே ஆல்மோஸ்ட் அதுல வந்து ஏதாச்சும் ஒரு உள்ளடக்கம் இருக்கும். இன்னொருத்தம் இது எங்க இது தேர்ட் வேர்ல்டு வாரா மாறிடும் அப்படின்ற ஒரு பயம் வேற ஏற்பட்டிருக்குங்க. அதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் இந்த பிரச்சனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போய்கிட்டே இருக்கு. இப்போ ரஷ்யா இதுல வந்து ஈடுபட்டு இருக்கு. ரஷ்யா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா ஈரானுடைய இறையாண்மையை வந்து மதிக்கணும். இந்த இஸ்ரேலும் யூஎஸும் ஏன் தொடர்ந்து ஈரானை வந்து சீண்டிக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, அவங்களுக்குன்ட்டு ஒரு இறையாண்மை இருக்கு. ஸோ அவங்களை வந்து அடிச்சிங்கன்னா அவங்களுடைய தற்காப்புக்காக அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்க தொடர்ந்து ரிட்டாலியேட் பண்ணுவாங்க, திருப்பி அடிக்க தான் செய்வாங்க. அதனால நிறுத்திக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஃபுல்லா ஈரான் ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருக்கு ரஷ்யா. ஸோ இந்த பிரச்சனையில எங்க தேர்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிச்சோம் அப்படின்ற ஒரு பயம் ஏற்பட்டுருங்க. ரஷ்யா மட்டும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி களத்துல வந்து டைரக்டா இறங்கிடுச்சு, அவ்வளவுதாங்க தேர்ட் வேர்ல்டு வார், மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஈரானுடைய முன்னாள் அதிபரான கமேனி அவர்களுடைய அந்த உடலானது பூத உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டதுங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் டிலே என்பது ஏற்பட்டிருக்கு அவருடைய அந்த ஃபனரல்ஸ், அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்துல. ஸோ இதற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது நிறைய மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க, அவருடைய அந்த இறுதி சடங்குகள் சார்ந்து கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அதனால்தான் அதிகமணியான நேரம் என்பது ஆயிருக்கு. ஸோ இதற்கு இன்னொரு காரணம் எங்க அமெரிக்கா தாக்குதல்கள் ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் அவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் கிடையாது, அவ்வளவு மக்கள் கிட்டத்தட்ட 4,30,00,000 மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க அவருடைய அந்த ஃபனரல்ல, அந்த இறுதி ஊர்வலத்துல அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. அதாவது ஈரான்ல இருக்கக்கூடிய மசாத் அப்படின்ற ஒரு பகுதியில அவருடைய பரியெல்லாம் முடிஞ்சு ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அவருடைய பற்றக்கூடிய காட்சிகள் எல்லாரும் பார்க்க முடியுது. அங்கதான் அவர் வந்து நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 நாட்கள் வரைக்கும் அவருடைய இறுதி சடங்கு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுதாங்க இப்போ வரைக்கும் இந்த ஈரான் வர்சஸ் யூஎஸ் வார் சம்மந்தப்பட்டிருக்கூடிய அப்டேட்ஸ். இன்னொரு பக்கம் எல்னினோவுடைய தாக்கம் வந்து மிக மோசமாக இருக்கும் அப்படின்ட்டு யூஎஸ்ஐ சார்ந்திருக்கக்கூடிய கிளைமேட் ப்ரெடிக்ஷன் சென்டர் அப்படின்ட்டு சிபிசி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து வெளியே விட்டுருக்குங்க. இதுதான் இப்போ வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா வந்து போயிட்டு இருக்கு. இவங்க சொல்றாங்க, அதாவது அக்டோபர் மற்றும் டிசம்பர் இது போன்ற மந்த்ல எல்னினோவுடைய தாக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்கும். கிட்டத்தட்ட 81% எல்னினோ ருத்ர தாண்டம் வந்து ஆடும். அந்த அளவுக்கு ஃபுல்லா 81% அளவுக்கு ஹெவி ரெயின், 81% அளவுக்கு ஹீட் வேவ்ஸ் அப்படி இருக்கும் இந்த அக்டோபர் மற்றும் டிசம்பர் மாசங்கள்ல அப்படின்ட்டு சிபிசி சொல்லியிருக்குங்க. தாக்கம் என்பது அடுத்த வருஷம் 2027 வருது பாத்தீங்களா, அந்த துவக்கம் முதல் இதோட தாக்கம் என்பது இருக்கும். ஸோ இதுக்கு சான்ஸ் வந்து 97% வந்து இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஏசியா சார்ந்து இந்த வெப்ப அலைகள் வந்து பயங்கரமா வீச போகுது. ஸோ கிட்டத்தட்ட 40% மேல வெப்ப அலைகள் வந்து வீசும் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த சிபிசி அப்படின்ற அந்த நிறுவனம் வந்து கணிச்சிருக்குங்க. இன்னொரு பக்கம் சதன் ஸ்பெயின்ல ஒரு பயங்கரமான காட்டுத்தீ என்பது ஏற்பட்டு ஸோ கிட்டத்தட்ட 12 நபர்கள் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற அந்த நியூஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. எல்னினோவுடைய ருத்த தாண்டுவோம் பாருங்க. நெக்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. சைனாவில் ஃபுல்லா காட்டாற்று வெள்ளம் அடிச்சு பொழந்துகிட்டு இருக்கு, ஹெவி ரெயின். இன்னொரு பக்கம் நம்ம நார்த் இந்தியாவிலேயே பயங்கரமான ரெயின், பயங்கரமான ஃபிளட் எல்லாம் நம்மளால வந்து கேள்விப்பட முடியுது. எல்னினோவுடைய தாக்கம் பாத்தீங்களா. இதுதாங்க ஒரு ரீசெண்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கக்கூடிய மொத்த அப்டேட்ஸ் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா பதிவு பண்ணுங்க. போரா இருந்ததா இல்ல சொல்லியிருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே யூஸ்ஃபுல்லா கரெக்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது பத்தி என்னோட கமெண்ட் செக்ஷன்ல முக்கியமா பதிவு பண்ணுங்க. அதுதான் எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். தொடர்ந்து நிறைய டாபிக்ஸ் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து நான் பேசுறதுக்கு. தயவு செஞ்சு அதனால அதை பத்தி பதிவு பண்றேங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் நண்பர்களே.